காட்டுக்குள்ளே இருக்கிற சிவலிங்கத்தை தேடி தான் நம்ம போக போகிறோம். ஏன்னா இந்த கோயிலை பாருங்கள், சதலம் அடைஞ்சு கிடக்கு. உண்மையான ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரியல ஃப்ரெண்ட்ஸ். நீங்களே பாருங்கள், ஃபுல்லும் காடு தான், எல்லாம் முள்ளுக்கடாக இருக்குது. இந்த முள்ளு காட்டுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு அற்புதமான சிவலிங்கம் இருக்குது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, இன்றைக்கி நம்மளோட ஆன்மீக பயணத்தில் ஒரு வித்தியாசமான ஒரு காட்டுக்குள்ளே இருக்கிற சிவலிங்கத்தை தேடி தான் நம்ம போக போகிறோம். ஏன்னா இந்த ஊர் பார்த்திங்கன்னா கல்லணை பக்கத்தில் இருக்கிறனால இந்த ஊருக்குள்ளே வெள்ளம் வந்துடும், காவேரி ஆற்றுல தண்ணி வந்துச்சுன்னா. ஸோ அப்படி வரும்போது காவேரி ஆற்றுலேருந்து அடித்து வரப்பட்ட ஒரு சிவலிங்கத்தை எடுத்து ஒரு வயலுக்குள்ளே வச்சு இந்த கிராம மக்கள் வந்து வழிபட்டுட்டு வரான்னு சொல்லிட்டு இந்த ஊர் மக்கள் சொன்னாங்க. எனக்கு எப்படி தெரிஞ்சிச்சுன்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்கலாம். எனக்கு வந்து பார்த்திங்கன்னா என் ஃப்ரெண்டு தான் வந்து பக்கத்தில் இருக்கிறாங்க. அப்படின்ட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு வந்து இங்கே வயல்வெளி அந்த இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது என் ஃப்ரெண்டு தான் பார்த்து சொன்னாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு த்ரில்லிங்கான, அது ஒரு காட்டுக்குள்ளே இருக்க சிவலிங்கத்தை தேடி தான் நம்ம போக போகிறோம். நான் காட்டுறதுக்கு நானும் ரெடியாக இருக்கேன், பக்கம் நீங்கள் ரெடியாக இருக்கீங்க. சரி, போகலாமா? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம காட்டுக்குள்ளே இருக்கிற சிவன் கோயிலுக்கு போக வேண்டிய ஊருக்கான வழி தான் இங்கே பாருங்கள், கல்லணை போடு. இங்கேருந்து கல்லணை 1 கிலோமீட்டர் தான் இருக்குது. நம்ம இந்த வழியாக தான் போகணும். கிட்டத்தட்ட 2 கிலோமீட்ரு கடந்து தான் போகணும்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா நம்ம ஊருக்குள்ளே வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். இந்த ஊருக்குள்ளே தான் எங்கேயோ, ஊருக்குள்ளே வந்து ஏதோ காட்டுக்குள்ளே போகிற வழின்னு சொன்னாங்க. எங்கன்னு தெரியல, நம்ம போய் பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், நம்ம ஒரு இடத்துக்கு போகிறோம். நம்ம போகிற வழியில் பார்த்திங்கன்னா ஒரு அம்மன் சன்னதி இருக்குது. பழையங்காலத்து அம்மன் சன்னதின்னு நினைக்கிறேன். நம்ம ஒரு இன்றைக்கி காட்டுக்குள்ளே பயணம் தான். காட்டுக்குள்ளே ஒரு சிவனை தேடி தான் நம்ம போகிறோம். அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த காட்டுக்குள்ளே இருக்கிற சிவலிங்கத்தோட உண்மையான வரலாறு என்னன்னு எனக்கு தெரியல. நான் யார்கிட்டாச்சும் கேட்டு நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டுடுறேன், சரிங்களா? அதை நீங்கள் படிச்சுக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க, காடு தான். இங்கே வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொஞ்சம் தூரத்தில் தான் கல்லணை இருக்குது. கல்லணையிலேருந்து ஒரு 2 கிலோமீட்டர் தான் இந்த ஊர். இந்த ஊருக்கு நடுவில் காடு, சரிங்களா? இங்கே ஒரு சிவலிங்கம் இருக்குது. நம்ம சிவலிங்கத்தை தான் வழிபட போகிறோம். நம்ம சொல்லோம்ல, நம்ம சிவன் எங்கே இருந்தாலும் நம்ம சிவன் நம்மளை அழைச்சிருவார். அதனால் போய் நம்ம சிவனை வந்து நம்ம வழிபட தான் நம்ம வேலை. அது இல்லாமல் உங்களுக்கும் தெரிய வைக்கணும். ஸோ அதான் வந்து இதோட முதன்மையான கடமையே. ஸோ நானும் தம்பி தான் வந்திருக்கோம். என்ன தம்பி, எப்படி இருக்குது இந்த ஊருக்குள்ளே வந்த ஃபீலு? நல்லா இருக்குண்ணே. எனக்கு ஏன்னா வந்து நம்ம அடிக்கடி சிவன் கோயில் நிறைய கோயிலுக்கு போயிருக்கோம். அந்த கோயிலோட ரொம்ப ஒரு மனசு ஒரு மாதிரியா இருக்கு. மனசு கரெக்டா தம்பி? ஏன்னா ஃபுல்லும் காடு காய்ஸ். நீங்களே பாருங்க, சுற்றி காடு தான். அது இல்லாமல் இந்த சிவலிங்கம் வந்து பார்த்திங்கன்னா அங்கே தெரிய பாருங்க, செட்டு பிடிச்சிருக்காங்க பாருங்கள். இந்த சிவலிங்கம் வந்து காவேரியில் வந்து வெள்ளம் வந்துச்சுன்னா அந்த ஊருக்குள்ளே வந்துடும். ஊருக்குள்ளே வெள்ளம் வந்த அப்போ வந்து இந்த சிவலிங்கம் வந்து கிடச்சிது. அதை வந்து இங்கே எடுத்து வழிபட்டு வராங்க. இந்த கோயிலில் நாங்கள் வச்சனால இங்கே தண்ணி வராதுன்னு ஊர் வழக்கம். கரெக்டு. அப்பா கைஸ், ஆமாண்ணே, இயற்கை காற்றா இருக்குல்லண்ணே. அது எல்லாமே இயற்கை காற்று தான் அதிகம். நம்ம கிராமத்துக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு வந்து எந்த ஒரு நோய் நொடியும் வராதுன்னு சொல்லிட்டு முன்னோர்கள் சொல்லியிருப்பாங்க. அது உண்மைதான். இயற்கையான சுவாச காற்று, இயற்கையான குடிநீர், அது எல்லாமே கிடைக்குது. பக்கத்தில் வந்துட்டாங்க, சிவலிங்கம் அங்கே தான் இருக்குது. வாங்க பார்ப்போம். அங்கே பாருண்ணே, ஜீண்ட வாக்கு டம். ஏன்டா தம்பி, நம்ம எங்கே வந்திருக்கோம்? ஆனால் பாவி, உடனே தானே கூட்டு வரணும். ஜீப்ட பார்க்கணும். அது ஃபஸ்ட்டு டைலாக் தூக்குங்க. பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கு வரதுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர்த்துட்டு கிட்டத்தட்ட காலைல ஒரு 10 மணிக்கு வந்து நினைக்கிறேன். மணி 11:30 மணி ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரம் இது இங்கே இருக்குது தம்பி. முக்கால்வாசி யாருக்குமே தெரியல. ஏன்னா இந்த பக்கத்தில் இருக்க வீட்டுக்காரங்க தான் வந்து எங்களுக்கு சொன்னாங்க. நாங்கள் சுற்றிட்டு வந்துட்டோம். மறுபடியும் இந்த இடத்துக்கு வந்து அவங்க சொன்னாங்க, எங்கே தம்பி போகிறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களா கூப்பிட்டு இந்த மாதிரி இடம் இருக்குது தம்பி, இங்கே போய் பாருங்கள் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. வந்திருக்கோம். நம்ம ஒரு வழியாக வந்து நம்ம சிவபெருமானை வழிபட போகிறோம். வாங்க.
உங்களால் முடிஞ்ச வரையும் இதுவரையும் இந்த வீடியோலாம் ஷேர் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியல. ஷேர் பண்ணவங்களுக்கு நன்றி. ஷேர் பண்ணவங்க வந்து அதிகமாக ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல ஒரு சிவனாலயமே உருவாகும், அது நம்பிக்கை இருக்குது. அது இல்லாமல் இதோட உண்மையான வரலாறு எப்படிங்க சிவலிங்கம் வந்துச்சுன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமாக தெரியல, என்னை மன்னிச்சிடுங்க. கண்ணுக்கு எட்டின தூரம் வரையும் ஃபுல்லாக காடுகள் தான், காடும் வயல்வெளி தான். இந்த இடத்துக்கு வரதே நாங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆச்சு. அதாவது நாங்கள் வீட்டிலேருந்து புறப்பட்டாச்சு. அதுலேருந்து வர்றதுக்கு பார்த்திங்கன்னா யாருக்குமே தெரியல, சுத்தமாக ஒருத்தருக்கு கூட தெரியல இங்கே இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சிவலிங்கம்லாம் சிவபெருமான் நம்மளுக்கு அழைச்சிருக்காரு. நம்மளால் இந்த வீடியோ நிறைய பேர்த்துக்கு ஷேர் ஆக போகுது, நிறைய பேர் பார்க்க போகிறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுக்கு வந்து இங்கே பார்த்தீங்கன்னா திருநீர் இல்லை, அதனால் நமக்கு காவேரி தாய் மண்ணு தான் நமக்கு திருநீர், சரிங்களா? நம்ம இந்த சிவபெருமான் கால் பாதத்தில் இருக்கிற காவேரி தாய் மண்ணு தான் நமக்கு இன்றைக்கி திருநீர். நான் பூசிக்குவேன், நான் தம்பி கட்டு அவனுக்கும் பூசிக்கிறேன். சரி தம்பி. என்னண்ணே? பார்த்துவா. சரிண்ணே. பார்த்துவா சட்டை கிளிக்குதா? பார்த்துவா. தூங்க ஏம்மா முள்ளு குத்துறா. பார்த்து போனேன். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாகரிகத்தை மறந்து எது முன்னேற்றம்னு தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம். நம்ம முன்னோர்களால் வழிபட்ட ஒரு கோவிலை பாருங்கள், சதலம் அடைஞ்சு கிடக்கு. உண்மையான ஹிஸ்ட்ரி என்னன்னு தெரியல. அந்த சிவன் வந்து பார்த்திங்கன்னா ஆற்றுலேருந்து அடிச்சுட்டு வரப்படன்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அது இல்லாமல் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்குது, இதோட வரலாறு என்னன்னு தெரியல. நம்ம ஊர் மக்களை அரைச்சிருந்தா கேட்டு பார்ப்போம், சரிங்களா? மனசு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரிலாம் பார்க்கும்போது. பழமையான கல்லாலான சிவலிங்கம், எனக்கு தெரிஞ்சு கிட்டத்தட்ட இது 500 வருஷத்துக்கு மேலே தான் இருக்கும். இங்கே இருங்க, அது ஒரு கோவிலே இருந்திருக்கு. இருங்க, கற்கள்லாம் தெரியுதா? இருங்க, கற்கள் தெரியுது. அங்கே பாருங்க, அந்த இடத்துல வந்து ஃபுல்லாக கற்களாக இருக்குது. ஒருவேளை இந்த கோயில் வந்து வெள்ளம் வந்து காவிரியில் வெள்ளம் வந்து அடிபட்டு இந்த மாதிரி அழிஞ்சு இந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். பார்த்துனே. முள்ளு ஒரே முள்ளாக தான் இருக்குது. நான் இங்கிட்ட ஏதாச்சும் சிலைகள் இருக்கான்னு போய் பார்த்துடலானே வானே. ஆமாண்டா இப்போ. ஃப்ரெண்ட்ஸ், ஏன்னா ஒரு காட்டுக்குள்ளே ஒரு சிவன் கோயில் இந்த மாதிரி இருந்திருக்கு. ஒரு ஏதோ இயற்கை சூழலால் அழிஞ்சு போயிருக்கு இடமே, நல்லா தெரியுது இதை வச்சு. வீட்டு முடிஞ்சளவு எதுவும் இல்லைடா தம்பி. நல்லா தேடி பாருண்ணே. அந்த சைடு எது இருக்கான்னு பார்ப்போம், வேறு எது. ஏன்னா இவ்வளோ தூரம் இயற்கை சூழ்நிலை அழிஞ்சிருக்குன்னா கண்டிப்பாக இது இன்னும் ஃபுல்லாக நிறையவே இருக்கும். கீழே பார்த்து போனேன், ஒரே முள்ளாக இருக்குண்ணே. பார்த்துண்ணே. எதுவும் இல்லையாண்ணே? இங்கே கோயிலோட கருங்க தூண்கள் தான் உடஞ்சிருக்கு. இப்படி தெரியுதா? அதுக்குள்ளே போக முடியல. நல்லா காசு ஏங்க, இங்கே தான் தூண்கள்லாம் உடஞ்சி கிடக்குது. இந்த தூண்கள் கோயிலோட தூண்கள் எல்லாமே இது கல். அந்த காலத்து தூண்கள் போலண்ணே இதெல்லாம். ஆமாண்டா, இல்லைடா, இந்த காலத்து கல் மாதிரியே தெரியல. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாமே இங்கே கிடக்க நந்தி காட்டியிருப்பேன். நந்தியும் சரி, இங்கே உள்ள தூண்கள் பார்த்தீங்கன்னா இந்த காலத்து தூண்கள் மாதிரி தெரியல. பழைய காலத்து கோயில் வந்து இயற்கை சூழ்நிலை அழிஞ்சிருக்கு, அது மட்டும் நல்லா தெரியுது. இந்த தண்ணி வரும்னு சொல்லியிருந்தாங்களே, தண்ணியில் அந்த கோயில் அடிச்சுட்டு போயிருக்கும் போல். கரெக்டு. காவிரி வெள்ளம் வந்து இந்த மாதிரி இதாக இருக்குன்னு நினைக்கிறேன்.
எவ்வளோ கல் இருக்குது பாருங்க, அந்த காலத்து கல். இவ்வளோ கல் இருக்குது. சரிண்ணே. பார்த்துவானே, முள் ரொம்ப இருக்குண்ணே. இடம் இருக்குன்னு சொல்லடா. உங்களுக்கு பெரிய கருங்கற்கள் மாதிரி பெருசாக தெரியுது பாரு. வந்து ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே பக்கத்தில் ஒரு சிவன் கோயில் இருக்குது. பக்கத்துலலாம் கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் இருக்கும். 2 கிலோமீட்டர் தள்ளி ஒரு சிவன் கோயில் இருக்குது. மருதீஸ்வரர்னு சொல்லிட்டு ஒரு சிவன் கோயில் இருக்குது. ஆனால் இந்த ஆலயம் வந்து பார்த்திங்கன்னா இப்படி சிதலம் முடிஞ்சு கிடக்கு. ஒரு வழியாக வந்து வீடியோ முடிச்சுக்கலாம். நம்ம முள்வெளிக்குள்ள பக்கத்தில் போனோம்னா பழைய காலத்து லிங்கம், பழைய காலத்து அந்த கோயில், அதாவது ஒரு கோயில் இருந்து, இந்த இடத்துல ஒரு கோயில் இருந்ததுக்கான ஒரு அடையாளம் இருந்திருக்கு. இந்த ஊரில் வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி காவேரியிலேருந்து வெள்ளம் வரும். அதனால வந்து சதலம் முடிஞ்சு கிடைக்குன்னு நினைக்கிறேன். உதவிக்கு யாராச்சும் கூப்பிடலாம்னு நாங்கள் போய் தேடி பார்த்தோம். அது இல்லாமல் யாரும் ஊர் மக்கள் யாருமே இல்லை. ஏன்னா டைம் ஆச்சு, கிட்டத்தட்ட மணி 1:30 மணி இருக்குன்னு நினைக்கிறேன். எல்லாமே ஊருக்கு எல்லாமே சாப்பிட போயிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளால் அடுத்த தடவை வரும்போது இந்த கோயிலுக்கு என்னென்ன முடியும் நம்மளால் கண்டிப்பாக நம்மளால் என்ன முடியும் பண்ணிட்டு போவோம். சரிங்களா? உங்களால் முடிஞ்சது என்னென்னா வந்து 4 பேருக்கு ஷேர் பண்ணி இந்த வீடியோ வந்து பார்க்க வைங்க. சரிங்களா? ஒருவேளை வீடியோ முடிச்சுக்கலாம். இது மாதிரி நம்ம இன்னொரு சிவன் கோயில், இன்னொரு சிவனை தேடி நம்ம கண்டிப்பாக நம்ம சேனலில் நம்ம பயணம் தொடர்ந்துட்டு தான் இருக்கும். சரிங்களா? மறக்காமல் எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் எல்லாமே ஓட்டி விடாமல் இந்த வீடியோ பாருங்கள். சரிங்களா? வீடியோ முடிச்சுக்கலாமா? பாய் 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 பாய்.